வாங்க வாங்க வாங்க. இவங்க லட்சணம் என்ன நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. இவங்களும் இவங்க பொண்ணு சேர்ந்து ஒரு பெரிய அக்கிரமத்தை பண்ணிட்டு ஏன் இப்படி பேசுறீங்கன்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி எங்கிட்டயே கேள்வி கேக்குறாங்க. சம்பந்தியம்மா, உண்மையிலேயே நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசுங்க வாங்க. உங்களுக்கு புரியாது. என்ன நடிப்பு! பொண்ணுக்கு மேல அம்மாக்காரி நடிப்பு சூப்பர். பெத்தவங்க இப்படி இருந்தா அப்புறம் பொண்ணு எப்படி இருக்கும்? அண்ணி, விஷயம் என்னன்னு சொல்லாம நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க. ஏன் உங்க அக்காக்காரி சொல்லலையா? எங்க கிட்ட தான் சொல்லாம மறைச்சிட்டா. உங்ககிட்ட எப்படி மறைச்சா? அம்மா பொண்ணுங்க எல்லாம் கூட்டு களவாணிங்க தானே. இங்க பாருங்க, களவாணின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது. ஓஹோ, களவாணின்னு சொன்னா உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருதோ? ஏன் இதுக்கு முன்னாடி நீங்க களவாணித்தனம் பண்ணதே இல்ல. ஹலோ, சொல்ல அகிலா. ஹலோ மாமா. அத்தையும் வெண்ணிலா அண்ணியும் இங்க வீட்டுக்கு வந்து பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க மாமா. எங்களால சமாளிக்க முடியல. நீங்க வீட்ல இருந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வரீங்களா? நான் இப்பவே வரேன். சம்பந்தியம்மா, சத்தியமா சொல்றேன், நீங்க எதுக்காக வந்து சண்டை போறீங்கன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. எல்லாரும் கேட்டுக்கங்க. இவ பொண்ணு மகா 50 லட்சம் ரூபாய் கடன்ல இருக்கிற கார்மெண்ட்ஸ் கம்பெனியை வாங்குறேன்னு பணத்துக்காக அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு பார்த்தா. அவளுக்கு ஒருத்தனும் பணம் கொடுக்கல. பார்த்தா எப்படியோ என் பிள்ளை கிட்ட பேசி மயக்கி அவன் மனச மாத்தி அவனை வேலையை விட வச்சுட்டாங்க. என் பிள்ளை பேங்க்ல நல்ல உத்தியோகத்துல இருக்கான், அரசாங்க உத்தியோகம். பரீட்சைலாம் எழுதி ப்ரமோஷன் வந்தா மேனேஜர் ஆயிடுவான். இவ பொண்ணு கம்பெனி வாங்கி முதலாளி ஆகிறதுக்கு என் பிள்ளைய வேலையை விட வச்சுட்டாங்க. ஏன் தெரியுமா? பாதியில வேலையை விட்டா ரொக்கமா பணம் கிடைக்கும்ல. எங்க மொத்த குடும்பமுமே என் புள்ள சம்பளத்தை நம்பிதான் இருக்கு. அவன் வேலையை விட்டுட்டானா எங்க மொத்த குடும்பமும் நாங்க என்ன வயிற்றுல ஈர துணியை போட்டுக்கிறதா? கேளுங்க நீங்களே இந்த நியாயத்தை. சம்பந்தியம்மா, இத பத்தி சத்தியமா எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம், வேலையை விட்டுட்டு அந்த பணத்தை கொடுங்கன்னு என் பொண்ணு கண்டிப்பா சொல்லிருக்க மாட்டா. ஐயோ, உங்க பொண்ணு அப்படியே ரொம்ப உத்தமி. என் தம்பிய வேலையை விட சொல்லி ஏவி விட்டுட்டு அவ நல்லா கமுக்கமா இருந்துட்டா. பேங்க்ல இருந்து வந்த லெட்டர் பார்த்துதான் எங்களுக்கே தெரிஞ்சது. முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மகா உத்தமி உன் பொண்ணு. என் பிள்ளை செல்வத்துக்கிட்ட நீ வேலையை விடக்கூடாதுடா நான் சொல்றேன். இது வரைக்கும் என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாத என் பிள்ளை பெத்தவளையே தூக்கி எரிஞ்சிட்டு பொண்டாட்டிதான் முக்கியம் அவ பின்னாடியே போயிட்டான். நீங்க நல்ல குடும்பத்துல பிறந்தவளா இருந்தா உங்க பொண்ணு கிட்ட சொல்லி என் பையனை VRS வாபஸ் வாங்க வைக்கணும். இது நடந்தே தீரணும். இது மட்டும் நடக்கல அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஒரு குடும்பத்தை நாசம் பண்ற பொழப்பெல்லாம் ஒரு பொழப்பாச்சே. அதான் 2 பொண்ணு பெத்து வச்சிருக்கல்ல. வெண்ணிலா, வார்த்தை அளந்து பேசு. நீ ஒரு பொண்ணு தானே? வயசுக்கு வந்த பொண்ணுங்களை தப்பா பேச உனக்கு எப்படி மனசு வருது? கார்மெண்ட்ஸ் கம்பெனியை வாங்கணும்னு மகா சொல்லும் போது அதையெல்லாம் வேண்டான்னு சொன்னது நானு. உங்க வீட்டுல நடக்கிற சம்பவத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என் பொண்ணுங்களை பத்தி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன். பாத்தியாமா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு எவ்வளவு எகத்தாளமா பேசுறாங்கன்னு. இதுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுமா. சம்பந்தியம்மா, இதுக்கு மேல வெண்ணிலாவை பேச வேண்டாம்னு சொல்லுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பேசினா நாங்க கதவை பூட்டிட்டு உள்ள போயிடுவோம். அம்மா, நம்ம இங்க வந்தது இவனுக்கு எப்படிமா தெரியும்? தெரியலடி. மா, இங்க என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏண்டா நாங்க இங்க வரோம் வீட்ல யார்கிட்டயுமே சொல்லல. இங்கதான் நாங்க வந்திருக்கோம். உனக்கு எப்படி தெரியும்? இப்ப அதுவா முக்கியம்? நான் எடுத்த முடிவுக்கு மகாவுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ நீங்க 2 பேரும் எதுக்காக இவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இவங்க யாருமா? நம்ம குடியை கெடுத்தவங்கடா. இனிமே இவங்க யாரா இருந்தா எனக்கு என்ன? தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா, தப்புமா. நீங்க இப்படி நடந்துக்கிறது அவங்கள அசிங்கப்படுத்தல,
உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிறீங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாமா? உள்ள வா. எல்லாம் முடிஞ்சு போச்சுடா. நீ அந்த விஆர்எஸ் வாபஸ் வாங்கணும். வாங்கலனா உன் பொண்டாட்டியையும் உன் பொண்டாட்டி குடும்பத்தையும் நான் சும்மா விட மாட்டேன். மா, நான் எத்தனை தடவை சொல்றது? நான் எடுத்த முடிவுக்கு மகாவுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஓஹோ, நான் எடுத்த முடிவு எடுத்ததுதான். அது யாருக்காகவும் மாத்திக்க போறது இல்ல. உங்களுக்கு கோவம்னா அதுக்கு காரணமான என்ன அடிங்க, அதை நான் வாங்கிக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு இவங்கள தப்பா பேசாதீங்க. ஓஹோ, இவங்க காரணம் இல்லையா? அந்த அளவுக்கு உன் பொண்டாட்டி உன்னை மயக்கி வச்சிருக்கா. டேய், அதே வேலைக்கு உன்னை திரும்ப எப்படி அனுப்பணும்னு எனக்கு தெரியும்டா. வாடி, தள்ளுமா, வாயை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அத்தை, அம்மாவும் அக்காவும் இப்படி பேசிருக்க கூடாது. அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ மாப்ள, நீங்க போய் எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? என்ன ஏதுன்னே சொல்லாம தெருவை வேடிக்கை பாக்குற மாதிரி 2 பேரும் வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் மனசுக்கு கஷ்டமா போயிடுச்சு. ஆனா விஷயம் என்னன்னு சொல்லவும் அவங்க இந்த அளவுக்கு கோவப்படுறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு புரிஞ்சுது. நீங்க வேலையை ராஜினாமா பண்றேன்னு எடுத்த முடிவு தப்பு மாப்ள. அத்தை, வேலையை விடுற முடிவை நான் ஒன்னும் அவசரப்பட்டோ உணர்ச்சி வசப்பட்டோ எடுக்கல. மகா தான் எடுத்த காரியத்தை முடிக்காம விடமாட்டா. அப்படிப்பட்டவ தன்னால முடியலன்னு ஒரு முடிவு எடுக்கிறப்ப அவளுக்கு துணையா நிக்கணும்னு நான் நினைச்சேன். வேலையை ராஜினாமா பண்றது மூலமா கம்பெனி ஆரம்பிச்சா இப்ப நான் வாங்குறதை விட பல மடங்கு அதிகமா சம்பாதிக்க முடியும். ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டப்படதான் செய்யணும். எப்படியாவது அந்த கஷ்டத்தை தாங்கிட்டா நிச்சயமா எதிர்காலம் இருக்கும். எங்க வீட்டுல யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் மகாவே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. வேலையை ராஜினாமா பண்ணக்கூடாதுன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. அவளே சண்டை போடுறப்போ அம்மா அக்காவை பத்தி எல்லாம் சொல்லவா வேணும்? ராஜினாமா பண்றது நான் எடுத்த முடிவு. ஆனா அதுக்கு காரணம் மகான்னு சொல்லி அம்மாவும் அக்காவும் அவகிட்ட கோவத்தை காட்டிக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் மீறி இங்க வந்து சண்டை போடுறாங்க. நான் தான் காரணம், மகா கிடையாதுன்னு சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. மாப்ள, நீங்க மகா மேல எவ்வளவு பிரியமும் நம்பிக்கையும் வச்சிருந்தா உங்க வேலையை விடுற முடிவு எடுத்திருப்பீங்க. வீடே எதுக்குன்னு தெரிஞ்சும் இந்த முடிவு எடுத்திருக்கீங்க. எனக்கு உங்களை நினைச்சா எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? ஆனா நீங்க எடுத்த இந்த முடிவு என்னால ஏத்துக்கவே முடியல.